வெல்கம் டு குட்டியோட குட்டி ஐடியா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Aprilia RS150ன்ற பைக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Aprilia ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான இட்டாலியன் மோட்டார் சைக்கிள் கம்பெனி. Aprilia நிறுவனம் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்தியாவில் விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. இவங்க ஃபஸ்ட்டு எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கூட்டர் டைப் பைக் தான் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஃபுல் ஃபேர்ட் பைக் இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு RS150ன்ற பைக்கை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். RS150 இந்த பைக்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 150cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினோட வருது. பவர்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 18 ஹார்ஸ் பவர் ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 14 நியூட்டன் மீட்டர். இந்த பைக் ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினோட தான் வருது. கிட்டத்தட்ட R15V3க்கு ஈக்குவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்ஜின் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி லிக்விட் கூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா 150 பைக்ஸில் இன்னும் ஏர் கூல் தான் தராங்க. இந்த பைக்கில் லிக்விட் கூல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபியூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனோட தான் வருது. ஸோ பெட்ரோல் காலியாகிற வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பிரேக்கிங். இப்போ புதுசாக கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதாவது 150cc மேலே இருக்கிற பைக்குக்கு கண்டிப்பாக சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாவது இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த பைக்குக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த பைக் ஒரு 6 கியர் டிரான்ஸ்மிஷனோட தான் வருது. அடுத்ததாக வீல் பார்த்தீங்கன்னா அலாய் வீலோட தான் வருது. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் 17 இன்ச், பேக்லேயும் 17 இன்ச்சு டியூப்லெஸ் டயரோட தான் வருது. அடுத்ததாக சஸ்பென்ஷன். நிறைய பைக் கம்பெனிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது விலை கம்மியாக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனோட தான் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பைக்கில் அப்சைட் டவுன் ஃபோர்க்கோட தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக்கில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபியூல் டேங்க். இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 14.5 லிட்டரோட வருது. எனக்கு தெரிஞ்ச எந்த பைக்லையுமே 14.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்ததில்ல. ஆனால் இந்த பைக்கில் ஒரு பெரிய டேங்க் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். மைலேஜின்னு பார்க்கும்போது ஒரு 40 45 கிலோமீட்டர் பெர் லிட்டர் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 lakh வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. R15V3, டியூக் 125 இந்த பைக்குக்கெல்லாம் போட்டியாக தான் இந்த பைக் லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2020 தான் இந்தியாவில் விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், டிங் எல்லாத்தையும் அழுத்திடுங்க.